ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் ராஜ் ஃப்ரம் திருச்சி. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஹங்கேரியில் சேக்கஸ் ஃபெரவர் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்து போரி கேஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் டூரிஸ்ட் பிளேஸ்னு சொல்லலாம். அந்த இடத்துல தான் வந்து இன்றைக்கி வந்திருக்கோம். இப்போ இந்த டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டூரிஸ்ட் பிளேஸ் இன் சேக்கஸ் ஃபேர் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டை தான். அதாவது நம்ம நிறைய பார்த்துருப்போம் வந்து ஒரு மன்னர்கள் வந்து தமக்கு தானே வந்து நினைவு சொன்னதெல்லாம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய சொல்லியிருக்கோம், பார்த்துருக்கேன் பார்த்தீங்களா. அதே மாதிரி வந்து இங்கே போரி அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தனக்கு தானே எனக்கு ஒரு வரலாறு வேணும், பின்னாடி வந்து என்னை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து போரி அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த பிளேஸை வாங்கி இந்த பிளேஸில் வந்து தனக்கு தானே வந்து கட்டியிருக்காரு. அதாவது பல ஆண்டுகளை வந்து டைம் எடுத்து இந்த கேஸ்டில் வந்து கட்டியிருக்காரு, தனக்கு தானே வந்து கட்டியிருக்காரு. அவரோட பேர் போரி. வார் அப்படின்னா வந்து கோட்டை. இதுதான் வந்து அந்த கோட்டையோட ஃபுல் டீட்டெயில்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம், ஒரு 7 கோபுரம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கேலரிஸ் அண்டு இந்த கோட்டையோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த மேப்பில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோட்டை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதுலாம் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து எல்லாமே வந்து ஹங்கேரியன் லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க, எதுவும் வந்து இங்கிலீஷில் இல்லை. ஆனால் எந்த இயர் அப்படின்னு மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து சர்ச் பண்ணதில் வந்து 1912 வந்து இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு பிளேஸை வாங்கியிருக்காங்க. அந்த பிளேஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒயின் சேல் பண்ணுற பிளேஸாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து தனக்கு தானே கட்டணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த பிளேஸில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எந்த ஒரு ப்ரீ பிளான்டு எந்த ஒரு டிசைனு அதெல்லாம் வந்து கேட்கல. எனக்கு வந்து இந்த இடத்துல கட்டணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே வந்து கட்டியிருக்காங்க. ஓகே கைஸ், அப்படி என்ன இந்த கோட்டையில் கொடுத்துருக்காங்க, அப்படி என்ன இந்த கோட்டையில் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் ரிவ்யூ பார்த்துடலாம். கோட்டையை என்ட்ரான உடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீன்ஸ், லெஃப்டாக இருக்கட்டும் ரைட்டாக இருக்கட்டும் ஃபுல்லாக க்ரீனாக இருக்கிற மாதிரி பார்க்ஸு, இந்த ஃப்ளவர்ஸு எல்லாம் ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ ஃபீஸு என்ன அப்படிங்கிறத இந்த போர்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கோட்டையோட ஒரு கம்ப்ளீட் மேப் மாதிரி சொல்லிட்டு ஒரு கண்ணாடி பாக்ஸில் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வியூ தான் இந்த கோட்டையோட ஒரு ஃபுல் வியூ அப்படிங்கிற மாதிரி இங்கே முன்னாடியே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த போரி அப்படிங்கிறவர் அவர் உண்மையான நேம் பார்த்தீங்கன்னா ஜோனோ போரி. அவர் ஸ்டார்டிங்கில் ஒரு ஹெக்டர் நிலத்தை வந்து இங்கே சும்மா தான் வாங்கி வச்சுருந்துருக்காரு. அப்புறம் வந்து சும்மா இந்த சம்மர் டைமில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக இங்கே வந்து போயிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சரி கட்டலாம், நமக்கு இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு வீடு மாதிரி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்ட ஆரம்பிச்சது தான் அந்த போரி கேஸ்டல். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது பார்த்தோம்னா வீடு மாதிரி தான் கட்ட ஆரம்பிச்சிருக்கு. அப்படி எப்போ எந்த காலகட்டத்தில்னு பார்த்திங்கன்னா அந்த முதல் உலகப் போர் வந்துச்சு பார்த்திங்களா, அந்த டைமில் கட்ட ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் வந்து வீடு மாதிரி கட்ட ஆரம்பித்து அதையே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி ஒரு கோட்டை மாதிரி கட்டி ஒரு கம்ப்ளீட் கோட்டையாகவே மாற்றிருக்கா. அப்படி இந்த கோட்டையில் என்னென்ன வச்சுருக்காருன்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சிற்பங்களாக இருக்கட்டும், ஓவியங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அந்த மன்னர்களோட வந்து சிலைகளை வந்து அதிக இடத்துல வச்சுருக்காங்க. மன்னர்கள் மட்டும் இல்லாமல் இந்த பாடகர்கள்லாம் இருக்காங்க பார்த்திங்களா, பாடகர்களோட சிலையெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சின்ன அரசர்கள்லேருந்து பெரிய அரசர்கள் வரைக்கும் எல்லாத்தையும் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி ஒரு பெரிய ஸ்டாட்யூவிலேருந்து எல்லாமே பண்ணி வச்சுருக்கா. அப்படி ஆக்சுவலாக இந்த கோட்டையை வந்து மொத்தமாக 4 போர்ஷனாக பிரித்து வச்சுருக்காங்க. இதுதான் வந்து இந்த கோட்டையோட ஃபர்ஸ்ட் போர்ஷன், லோயர் கார்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக இந்த கோட்டையோட மெயின் 4 போர்ஷனில் இது வந்து ஸ்பெஷல்னே சொல்கிறாங்க. அப்படி ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த போர்ஷன்லேருந்து பார்த்தா மட்டும்தான் இந்த கோட்டையோட ஒரு கம்ப்ளீட் அந்த பியூட்டிஃபுல்லான வியூ கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோட்டையை வந்து மெயின் போர்ஷன் ஆஃப் தி கோட்டை அப்படின்னே சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து பாருங்கள், விஷுவல் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கம்ப்ளீட் கோட்டையே வந்து இங்கேருந்து தெரியும். அதனால தான் இந்த போர்ஷன் வந்து ரொம்ப முக்கியமான போர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெயினாக இங்கே வர டூரிஸ்டர்களுக்கும் சஜஷன் பண்ணுறது என்னென்னா, இங்கேருந்து நீங்கள் பிக்சர் எடுத்துக்கலாம். இங்கேருந்து பிக்சர் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபுல் கோட்டையோட வியூ கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இங்கேருந்து எடுக்க சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இங்கே வரீங்கன்னா இங்கேருந்து பிக்சர் எடுத்துக்கோங்க. அங்கே பாருங்கள் நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி இங்கேருந்து நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த ஃபுல் வியூ, அந்த கலர்ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபுல்லாக க்ரீனு, அந்த கோட்டையோட ஃப்ரண்ட் போர்ஷன் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே மேரேஜ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, வெட்டிங், அந்த ஃபோட்டோகிராஃபிங்லாம், அந்த ஃபோட்டோஷூட்லாம் வந்து இங்கே நிறைய பேர் பண்ணாங்க. நான் வந்தப்போ வந்து 2 கப்புள்ஸ் வந்து இங்கே ஃபோட்டோஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் எங்கேருந்து இன்னும் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல தான் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்லாம் இல்லை, எங்கேருந்து இன்னும் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இந்த ஓவியம், அந்த சிலைகள்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து ஃபோட்டோஷூட்டுக்கு வந்து ஒரு எக்ஸாக்ட் சூப்பர் பிளேஸ்னே சொல்லலாம்.
நெக்ஸ்ட்டு இந்த கோட்டையோட செகண்ட் போர்ஷன் ரோஸ் கார்டன். நீங்கள் ரோஸ் கார்டனை என்ட்ரான உடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் துருக்கிய தலைப்பாகைகளை வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முக்கியமான சிப்பாய்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, சிப்பாயோட நினைவிடமாக அந்த இடத்துல வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே வந்து ஸ்டார் ஷேப்பில் வந்து ஒரு கல் வந்து நட்டு வச்சுருக்காங்க. இந்த கார்டன் ஃபுல்லாக வந்து மேக்ஸிமம் ரோஸ் வச்சுருக்கதால இந்த கார்டனுக்கு ரோஸ் கார்டன் அப்படிங்கிற பேரே வச்சுருக்காங்க. இந்த ரோஸ் கார்டனில் இன்னொரு பகுதியான சிற்பக்கலைகள், அதுக்கப்புறம் வந்து சிலைகள், அதுக்கப்புறம் ஓவியங்கள், அது எல்லாமே வந்து இந்த ரோஸ் கார்டனில் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் ஒன்று தான் வந்து இந்த பளிங்கு சிலையால் கற்கால் செய்யப்பட்ட போரியோட மனைவி சிலை மட்டும் இல்லாமல் அவர் மனைவிக்காக எழுதின கவிதையும் வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு அவர் வந்து மனைவியை வந்து நேசிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஏகப்பட்ட சிலைகள் தாங்க ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக, இந்த போர்ஷன் ஃபுல்லாக சிலைகள் மட்டும்தான் பார்க்க முடியுது மேக்ஸிமம். இந்த கட்டிடத்தை வந்து கட்டுறதுக்கு உதவி பண்ணாங்க பார்த்தீங்களா, உதவி பண்ணவங்களோட சிலைகள், அதுக்கப்புறம் வந்து மன்னர்கள் யாரெல்லாம் உதவி பண்ணாங்க மன்னர்கள் அவங்களோட சிலைகள், அதுக்கப்புறம் வந்து இதுக்கு உதவி பண்ணாங்க பார்த்தீங்களா, சின்ன சின்ன உதவி பண்ணவங்க கொண்டு வந்து எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து அவங்களோட சிலைகளை வந்து இந்த போர்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. செகண்ட் பர்சனை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம தேர்ட் பர்சனுக்கு இப்போ வந்தாச்சு. இங்கே தேர்ட் பர்சனோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் ஃபார்ம், அதாவது வந்து யானைகள் பண்ணை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன இந்த போர்ஷனில் வந்து ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டாட்யூ சிலைகள் வந்து நிறைய வச்சுருக்காங்க. அது மன்னர்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பாடகர்கள், அதுக்கப்புறம் வந்து ஓவியர்கள், அவங்களோட சிலையெல்லாம் வந்து நிறைய இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒயிட் கலரில், ப்ரௌன் கலரில் நிறைய இடத்துல இருக்குது. நம்ம அங்கேருந்து தான் கீழேருந்து தான் வந்தோம். ஃபஸ்ட்டு வந்து லோயர் கார்டன், நெக்ஸ்ட் வந்து ரோஸ் கார்டன். இது வந்து இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தோம்னா எலிஃபென்ட் ஃபார்ம். இந்த எலிஃபென்ட் ஃபார்முங்கிறது எலிஃபென்ட்ஸ் வந்து என்ன பண்ணால் இந்த பில்லரை வந்து தாங்கி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி வந்து நிறைய எலிஃபென்ட்ஸ் வந்து இந்த போர்ஷனில் இருக்குது. அதனால தான் இந்த போர்ஷனுக்கு வந்து எலிஃபென்ட் ஃபார்ம்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேம் டைம் வந்து இந்த பிளேஸ் வந்து எக்ஸாக்டாக வந்து பிக்சர் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ட் பிளேஸ்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்தீங்கன்னா இப்போ பிக்சர் வந்து இங்கே வந்து குரூப் ஃபோட்டோ அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். அதுக்காகவே வந்து இந்த இடம் வந்து மேட் பண்ணியிருக்காங்க. எஸ், இப்போது இந்த கோட்டையோட நம்ம ஃபோர்த் போர்ஷன் வந்துடாச்சுங்க. ஃபோர்த் போர்ஷன் பார்த்திங்கன்னா மெயினாக ஃபுல்லாக கேலரிஸ். இந்த போர்ஷன் நேமே வந்து கேலரிஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. இந்த ஓல்டு கேலரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஓல்டு ஃபோட்டோஸு, ட்ராயிங்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஓல்டு சேர்ஸு, மன்னர்கள் யூஸ் பண்ண சேராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் இவர் யூஸ் பண்ண போர் யூஸ் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா, அவர் யூஸ் பண்ண சேரு, அதெல்லாம் அப்படியே வந்து இன்னமும் பத்திரமா வந்து ஒரு இடத்துல அப்படியே கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த கோட்டையோட ஒரு ஃபுல் வியூ வந்து இந்த கண்ணாடி பாக்ஸில் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து வெளியே வந்து ஒரு மேப் பார்த்தோம், சேம் அதே மாதிரி தான் இருக்குது. இதில் இருக்குது பார்த்தீங்களா, வரிசைக்கு மன்னர்கள்லாம் இருக்காங்க பாருங்கள், அந்த மன்னர்கள், அதுக்கப்புறம் அந்த டவரு, 7 கோபுரம் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 7 கோபுரம் எல்லாமே வந்து எக்ஸாக்டாக வந்து எப்படி அங்கே அந்த கோட்டை இருக்கோ அதை அப்படியே மென்ஷன் பண்ணி இந்த இடத்துல கண்ணாடிக்குள்ளே வச்சுருக்காங்க. ஆனால் இந்த ரூம் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காது. ஆனால் ஃபுல்லாகவே வந்து ட்ராயிங்ஸ் தான், எல்லாம் வந்து ஆர்ட்ஸு ஒரு பார்க்குறதுக்கே வந்து பழைய ஆர்ட்ஸுங்க. ஆனால் சூப்பராக இருக்குங்க. இன்னமும் வந்து அது பத்திரமாக வந்து சேஃபாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. சேர்லாம் பாருங்கள், பழைய சேரு,
அது அப்படியே இன்னும் பத்திரமா வச்சுருக்காங்க. அவர் யூஸ் பண்ண சேராக இருக்கட்டும் எல்லாமே வந்து பத்திரமா வச்சுருக்காங்க. அவர் யூஸ் பண்ண டூல்ஸு எல்லாமே அப்படியே இன்னும் பத்திரமா அப்படியே வச்சுருக்காங்க. ஆனால் விஷுவலாக நீங்கள் பார்க்கும்போது வேறு லெவல் பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து சிசிடிவி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சிசிடிவி வந்து உள்ளே வந்து வீடியோ எங்கெங்கெல்லாம் என்ன ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மேக் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, ட்ராயிங்ஸ்லாம் மேக் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அது எந்தெந்த கேட்டகரி எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க. இந்த ட்ராயிங்ஸோட நேமாக இருக்கட்டும் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ரூம் ஃபுல்லாகவே வந்து கேலரிஸ் தாங்க. இந்த ரூமில் கண்டினியூஸாக ஒரு 3 ரூம் இருக்குது. 3 ரூம் ஃபுல்லாகவே வந்து கேலரிஸ் தான். அதனால தான் இந்த 4th போர்ஷன் வந்து கேலரி போர்ஷன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு கோபுரத்தில் ஏறிட்டோம். ஃபுல் வியூ இங்கேருந்து பார்த்தோம்னா இதுதான் ஃபுல் வியூ. ஆனால் இன்னும் நம்ம அந்த ரூட்டில் போகலை. அதுக்கு முன்னாடி மேலேயே வந்தாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள் வியூஸ். வேறு லெவல். ஃபுல் போர்ஷனே அவ்வளோதாங்க. ரொம்ப பெருசுலாம் கிடையாது இந்த கோட்டை. ஆனால் வந்து 7 கோபுரங்கள் கொண்டிருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோபுரம் போல். அதெல்லாம் ஒவ்வொன்றும் கவுண்டிங் பண்ணியிருப்பாங்க. 1 2 3 4 கீழே 2 இருக்குது. மொத்தம் 7 கோபுரம். இந்த இங்கே ஒரு ஃப்ளாக் கோபுரம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்க சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஃப்ளாக் கோபுரம். இப்போ இந்த 2 கோபுரத்துக்கு நடுவில் வந்து ஒரு நைஃபுக்கு தொங்கிட்டுருக்காங்க பார்த்தீங்களா, சும்மா ஜெயிலர் படத்தில் வர மாதிரி. அங்கங்கே வந்து சேர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அங்கங்கே வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் போல். இதுதான் வந்து போரி கேஸ்டியூம். அடுத்து வந்து அந்த ஃப்ளாக் டவர் போகிறோம். இது என்ன டவர் எனக்கு தெரியல, ஏன்னு தெரியல. ஆனால் இங்கேருந்து வியூ வந்து அல்ட்ராவாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. ஃப்ளாக் டவர் ஃப்ரண்ட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா அதுதான் ஃப்ரண்ட் போர்ஷன். நம்ம அங்கேருந்து தான் வரோம். பா செம்ம, ரியலி சூப்பர். அதை பார்க்குறோமோ இல்லையே, இந்த சைடு இந்த வீட்ஸ்லாம் எப்படி இருக்கு பாருங்க. வீடுலாம் செம்மையாக இருக்குல்ல. என்னடா 600 ரூபா வாங்கினீங்களே, உள்ளே ஏதாவது ஒர்த்தாக இருக்குமான்னு பார்த்தோன்னா 600 ரூபாய்க்கு ஒர்த்து கிடையாது. ஆனால் ஆக்சுவலி வந்து ரியலி சூப்பர். ஓகே, இந்த கோட்டையை பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். கோட்டைன்னு சொல்கிறேன். அப்போ நம்ம ஊர் கோட்டையெல்லாம் பார்த்தோன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரில. சிம்பிளாக தான் இருக்குது. ஆனால் ஃபுல்லாக வந்து கேலரிஸ் தாங்க. நான் இங்கே வந்து பார்த்தால ஃபுல்லாக மேக்ஸிமம் வந்து கேலரிஸ் தான் மேக்ஸிமம் இருக்குது. ஆனால் இங்கே மேலே வந்ததுக்கப்புறம் வியூ கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே, கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு தருது. ஹலோ, அது இல்லாமல் இன்றைக்கி வந்து கிளைமேட்டும் வேறு நமக்கு சூப்பர் கிளைமேட். ரியலி என்ஜாயிங். இந்த மரம் எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா. சரி, ஓகே, நம்ம அடுத்து வந்து அந்த டவருக்கு போகிறோம், ஃப்ளாக் டவருக்கு போகிறோம். டவர்லேருந்து கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், இந்த ஒரு இதை பார்க்கலாம், இந்த வியூவை பார்க்கலாம். இது எல்லாமே வந்து இது ஓடா என்ன கான்செப்ட்னே தெரில. அப்போ கட்டினது தான் இது. இது ஃபுல்லாக பார்த்து நம்ம ஊரில் எப்படி அந்த ஓடு இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதுதான். ஆனால் வந்து அதோடய டிசைனே வந்து வேறு மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே கைஸ், லெட்ஸ் கோ டு கீழே போவோம். ஃபைனலாக அந்த கேஷ்லேருந்து வெளியே வந்தாச்சுங்க. ஆனால் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடுன்னு சொன்னோம்னா அப்படிலாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி பெருசாக ஒன்றும் சொல்கிற மாதிரிலாம் இல்லைங்க. ஆனால் வந்து இது டூரிஸ்ட் பிளேஸில் வந்து ஒரு நல்ல பிளேஸில் பெட்டர் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்த ஒரு பிளேஸாக தான் இருக்குது. இது அந்தளவுக்கு நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி, ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.